நாங்க எல்லாம் சேலத்துல இருந்து வரோம். ஜஸ்ட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். டு பி வெரி ஃப்ராங்க் அண்ட் ஹானஸ்ட், நாங்க சாய்ஸ் எப்படி இருக்குமோன்னு நினைச்சோம். பட் திஸ் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப மிகச்சிறந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. இந்த நியூ இயர்ல கிரேட் ஸ்டார்ட்ன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த நியூ இயர்க்கு ட்ரம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது வேற லெவலுங்க. அப்படியே என்ன சொல்றது, கை காலு மூளை நரம்பு எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நாங்க ஆதிவாசிகளாவே மாறிட்டோம். அப்படி ஒரு டான்ஸே தெரியாது, பட் ஸ்டில் அப்படி என்ஜாய்மெண்ட் இருந்தது. எங்க குட்டி வாண்டுகள்ல முதல் கொண்டு நாங்க பெரியவங்க வரைக்கும் அப்படிதான் என்ஜாய் பண்ணோம். வயசை மறந்து என்ஜாய் பண்ண தருணங்கள் அது. ஸோ கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் வெரி தேங்க்ஸ். நல்லா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு தான் யூஸ்வலா நாங்க போயிருக்கோம். ஒரு சில இடத்துக்கு நார்மல் பேர்ட்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. பட் இங்க வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ். அப்படியே மனசோட நம்மளோட வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சதுங்க. அந்த பேர்ட்ஸ், அது இல்லாம இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, பேரெல்லாம் தெரியல, பட் ஸ்டில் அதோட வாழ்ந்தோன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு செஞ்சுரிக்கு பழசுல போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதுங்க. இட் வாஸ் டூ குட். இயற்கையோட இணைஞ்சோம் இன்னைக்கு இந்த நியூ இயருக்கு. ஃபுட்டு வந்து சொல்லவே வேணாங்க. அப்படியே மனசும் வயிறும் ஃபுல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த ஃபுட் எப்படின்னா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தது. வீட்டு சாப்பாடு அன்போடு கலந்து நீங்க பரிமாறுனீங்க பாத்தீங்களா, அது வேற லெவலுங்க. வெறும் ஃபுட் மட்டும் இல்ல, உங்களோட சர்வீஸ் இருந்தது இல்லையா, வா சான்ஸே இல்ல. வி ரியலி என்ஜாய்ட் தட். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சேஃப்டி, கேரு, கிளென்லினஸ், என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ இம்மீடியட்டா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எவ்ரி திங் வி என்ஜாய்ட் அ லாட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெமரிஸ். லவ் யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாம் ரோபட